ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மென்ஸ் நெஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெங்காய சமோசா. டீ கடையில் கிடைக்கிற வெங்காய சமோசா எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உமன்ஸ் நெஸ்ட் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சமோசா செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு 1 கப் கோதுமை மாவு, 1 கப் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க, 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மாவு பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவோட கொஞ்சம் நெகுன்னு இருக்கிற மாதிரி மாவு பிசைஞ்சிக்கோங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் கைவிடாமல் நல்லா மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போது 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா மேலே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் போல் இந்த மாவு நல்லா ஊறட்டும். இப்போது ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பேனை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா ஐட்டம்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், அதாவது கொத்தமல்லி தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி சேர்த்துருக்கோம். நீங்கள் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும் வதங்கிறதுக்கு. மசாலா ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து தனியாக நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது மாவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா ஒரு தடவை எண்ணெயெல்லாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பெருசு பெருசாக உருண்டை வந்து பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு இன்றைக்கி 6 உருண்டை வரைக்கும் நான் எடுத்த மாவுக்கு கிடச்சிருக்கு. இப்போது இது வந்து நம்ம சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டிக்கலாம். நம்ம மாவை இந்த மாதிரி லைட்டாக தூவி விட்டுட்டு இப்போ சப்பாத்தி மாதிரி நல்லா திரட்டிக்கலாம். சப்பாத்தி திரட்டுற மாதிரி நல்லா திரட்டிக்கோங்க. ஆனால் அதை விட நல்லா நைஸாக ஒரு பேப்பர் ஷீட் மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு பெருசாக உங்களால் தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. மாவு வந்து நீங்கள் கரெக்டாக பிசைஞ்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி தேய்க்கிறதுக்கு வரும். நல்லா ஒரு தின் ஷீட்டாக நல்லா சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சமோசா ஷீட்டை இந்த மாதிரி ஒரு தோசைக்கல்லை போட்டு லைட்டாக வாட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஈரப்பதெல்லாம் உங்களுக்கு மேலே தெரிகிற அளவுக்கு லைட்டாக வாட்டினா போதும். லைட்டாக திருப்பி போட்டு அதே மாதிரி வாட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணியிருக்கிற எல்லா ஷீட்டையும் இதே மாதிரி வாட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா சமோசா செய்யும் போது கிளியாமல் இருக்கிறதுக்காக. நம்ம சமோசா ஷீட் எல்லாமே வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் தோசைக்கல்லை போட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இதை வந்து இப்போ கட் பண்ணிடலாம். நைஃபோ அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட பீஸா கட்டர் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோன் ஷேப்பில் நல்லா கிராஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா ஷீட்டையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சமோசா ஷீட்டில் ஒட்டுறதுக்கான பேஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க, அது வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி. இப்போது நம்ம சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த கார்னரில் லைட்டாக அந்த பேஸ்ட்டை வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க கையால். ஒரு ஷீட் எடுத்து இந்த மாதிரி கிராஸாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இதை வந்து இந்த மாதிரி
ஃபில் பண்ணிக்கோங்க, மடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு பேக்கெட் மாதிரி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்குள்ளே இப்போ நம்ம ஸ்டஃபிங்கை வச்சுட்டு மேலே வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். மேலேயும் அந்த இடத்துல பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நம்ம சமோசாவோட பேக்கெட் வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லா ஓரத்துலேயும் வந்து ஹோல் இல்லாமல் நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சமோசா பேக்கெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ண எல்லா ஷீட்ஸையுமே இந்த மாதிரி சமோசா மாதிரி பேக்கெட் பண்ணியாச்சு. இப்போது இது எல்லாத்தையுமே வந்து ஆயிலில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. சமோசாவை பொரிச்சு எடுக்கிறதுக்காக ஆயிலை வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதும் நான் ரெடி பண்ணி வச்ச சமோசா பாக்கெட்டை ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து சமோசா பாக்கெட்டை திருப்பி போடுங்க. இல்லைன்னா ஒரே சைடு நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடும், ஈக்குவலாக குக் ஆகாது. இந்த எண்ணெயில் வர பபுள்ஸ் எல்லாமே லைட்டாக கம்மியானதுக்கப்புறமா நம்ம சமோசாவை வந்து வெளியே எடுத்துகிறோம். எல்லாமே ஒரே மாதிரி ஈக்குவலாக ப்ரௌன் கலரில் நல்லா வந்து ஃப்ரை ஆகியிருக்கணும். இப்போ பபுள்ஸ் எல்லாமே லைட்டாக கம்மியாயிடுச்சு. இப்போ நம்ம சமோசா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஒவ்வொன்றா வெளியே எடுத்துடலாம். நம்ம சமோசா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக எம்மியாக இருக்குது. சமோசா இப்போ சூப்பராக கிறிஸ்பியாக ஒரு டீ கடையில் கிடைக்கிற மாதிரி சூடாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து டீ டைம் ஸ்நாக்ஸாக இந்த சமோசா செஞ்சு கொடுங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த சமோசா வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த சமோசா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உமன்ஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.